Hi children, இன்னைக்கு யூனிட் 1 laws of motion lesson level textbook evaluation பார்க்கலாம். Choose the correct answer. First, inertia of your body depends on mass of the object. It is a direct question. Impulse is equals to change of momentum. Newton's third law is applicable for body at rest and also for a body in motion. So they have given both A and B. Plotting a graph for momentum on the x-axis and time on y-axis, slope of momentum time graph gives us. See there, I have plotted what they have asked. We have to plot momentum x-axis la time y-axis. So there is a relationship between the momentum and the time. That is delta p is equal to f into t. This looks like a formula x is equal to my. So the slope we'll get is force. So that is the answer, force. புரிஞ்சுதா? மொமெண்டம் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் டைமை ஒய் ஆக்சிஸ்லேயும் ப்ளாட் பண்ண சொல்கிறாங்க. ப்ளாட் பண்ணும்போது ஸ்லோப் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஆல்ரெடி அது ரிலேட்டட் ஃபார்முலா இருக்குது. டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டின்னு ஏற்கனவே முன்னாடி ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை எக்ஸ் ஆக்சிஸ், இதை ஒய் ஆக்சிஸில் போட்டால் கிடைக்கிறது என்னது? ஸ்லோப். அதான் எஃப். ஸோ தட் இஸ் ஃபோர்ஸ். In which of the following sport the turning of effect of force used? Cycling. Unit of G is meter per second square. It can also be expressed as Gக்கு யூனிட் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் தெரியும். ஆனால் இன்னொரு யூனிட் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணும். ஃபோர்ஸ் அந்த டேர்மில் நம்ம வந்து கிராவிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதோட யூனிட் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபோர்ஸுக்கு நியூட்டன், மாஸுக்கு கிலோகிராம், கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுனால அதை அப்படியே நம்ம வச்சுருக்கோம். ஸோ நியூட்டன் பை கிலோகிராம், தட் இஸ் நியூட்டன் பெர் கிலோகிராம். பெர்ன்ற வார்த்தை எதுக்கு சொல்கிறேன்? பவர் -1 இருக்கிறதுனால பெர், நியூட்டன் பெர் கிலோகிராம். ஸோ த ஆன்சர் இஸ் நியூட்டன் பெர் கிலோகிராம். 1 kilogram force equals to 1 kilogram force equals to எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்காங்க முன்னாடி. 1 kilogram force equal to 9.8 நியூட்டன்னு ஏற்கனவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அது என்ன கேட்டிருக்காங்க? டைனில் கேட்டிருக்காங்க. 1 நியூட்டனுக்கு 10⁵ டைன்னு தெர் இஸ் அ ஃபார்முலா. ஸோ 9.8 1 நியூட்டனுக்கு பதில் 10⁵ டைன் போடுறோம். இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம்? ஸோ 10 அதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 10⁻10 10⁴. ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணால் 10⁵. ஆட் பண்ணும்போது இப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். 980 வரும். ஒரு புள்ளி டெசிமல்னால ஒரு புள்ளி தள்ளி வைக்கிறோம். ஸோ 98 × 10⁴. ஸோ 98 × 10⁴ dyne is the correct answer. So answer is 98 × 10⁴ dyne. Mass of a body is measured on planet Earth as m kilogram. When it is taken to a planet of radius half that of the Earth, then its value will be எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று ரிமைண்ட் பண்ணிக்கோ, keep it in your mind that mass of the Earth remains the same. Mass of the body, அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்டோட மாஸும் மாறவே செய்யாது. எந்த இடத்துக்கு போனாலும் வெயிட்டு தான் மாறும். ஸோ அவங்க மாஸ் தான் கொடுத்துருக்காங்க எம், அவங்க மாஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதனால் மாஸ் வந்து m கிலோகிராம். ஓகே, மாஸ் ஆஃப் த பாடி கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர். ஓகே, 10. If the earth shrinks to 50% of its real radius, நம்ம இருக்கிற ரேடியஸ்லேருந்து 50% குறைஞ்சிருச்சு. ஆனால் மாஸ் சேமாக தான் இருக்குது. இப்போது பாடியோட வெயிட்டிங்க நான் ஆல்ரெடி இதுக்குள்ளே சொல்லியிருக்கேன். மாஸ் மாறாது, வெயிட் தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எர்த் 50% ரெடியூஸ் பண்ணால் வெயிட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இன்க்ரீசஸ் பை 300%. நான் அதை காமிக்கிற டெரிவேஷன் உனக்கு. அடுத்த ராக்கெட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரின்சிபல் இஸ் யூஸ்ட்? நியூட்டன்ஸ் தேர்ட் லாவும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான், போத் A and C. Next, fill in the blanks. To produce a displacement, dash is required, force is required. Passengers lean forward when sudden brake is applied in moving vehicle. This can be explained by inertia of motion. By convention, the clockwise moments are taken as negative and the anti-clockwise moments are taken as positive. These are all direct questions. Dash is used to change the speed of a car. Gear. A man of mass 100 kg has a weight of dash. அப்போ 100 kg ஒரு மனுஷ மாஸ் இருந்தால் அவனோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வெயிட்டுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? W is equal to m into g.
அவங்க மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 100. அப்போ 100 இன்ட்டு 9.8 கிராவிட்டி 9.8. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 0 அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு புள்ளி தள்ளி டெசிமல் வைக்கிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 980 நியூட்டன். சரி, இப்போ இதில் விட்டமே அதை பார்ப்போம். If the earth shrinks to 50% of its real radius, its mass remaining the same, weight எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம். வெயிட்டுக்கு ஃபார்முலா W is equal to mg. எர்த் எவ்வளோ குறைஞ்சிருச்சு? 50% குறைஞ்சிருச்சு ரேடியஸில். ஸோ இந்த ரிலேஷனில் ரேடியஸ்க்கும் அதாவது வெயிட்டு கிடையாது, கிராவிட்டிக்கு தான் ரிலேஷன். அந்த ரிலேஷன் போட்டிருக்கோம். 50% குறைஞ்சிருச்சு. அப்போது ஒன்று இருந்துச்சுன்னா 1/2 குறையும்ல, அதே மாதிரி தான் 50%னா பாதியாக குறையுது. ஸோ R/2 குறைஞ்சுன்னா R/4. ஸோ கிராவிட்டி 4 times இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. வெயிட்டு 50% குறைஞ்சதுன்னா வெயிட்டு 4 times ஒரிஜினல் வெயிட்டில் இருந்து 4 times இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பர்சன்டேஜ்னால் 100 மல்டிப்ளை பண்ணுவோம். எம்ஜிக்கு 4 மடங்காக கூடுது. அப்போ 4 மடங்குன்றது அது எம்ஜிக்கு 4 மடங்கு. ஸோ 4mg மைனஸ் mg, அப்போ 3mg பார்த்தோன்னா 300% வெயிட் கூடும். Next, state whether the following statements are true or false. Correct the statement if it is false. இவன் பார்த்தோன்னா லீனியர் மொமெண்டம் ஆஃப் a system of particle is always conserved. இதில் எல்லாமே 5மே ஃபால்ஸ் தான். ஒன்று, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஆப்சன்ஸாக இருந்தால் மட்டும்தான் இது கன்சர்வ் பண்ண முடியும். சரியா? இல்லைன்னா ஆல்வேஸ் கன்சர்வ்ன்றது கிடையாது. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஆப்சன்ஸாக இருக்கும் போது மட்டும்தான் கன்சர்வ் பண்ணும். அடுத்து, அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் எ பர்சன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஹிஸ் ஆக்சுவல் வெயிட். எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது, ஒன்று கிரேட்டராக இருக்கும் இல்லை லெஸ்ஸராக இருக்கும். சரியா? அடுத்த, வெயிட் ஆஃப் த பாடி இஸ் கிரேட்டர் அட் த ஈக்குவேட்டர் அண்ட் லெஸ் அட் த போலார் ரீஜன். கிரேட்டர் வராது, ஈக்குவேட்டரில் லெஸ்ஸாக இருக்கும், போலாரில் கிரேட்டராக இருக்கும். இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். அடுத்தது, டேர்னிங் எ நட் வித் எ ஸ்பேனர் ஹேவிங் எ ஷார்ட் ஹேண்டில் இஸ் ஸோ ஈஸி தேன் ஒன் வித் எ லாங் ஹேண்டில். தப்பு. சரியா? ஷார்ட் ஹேண்டில் ஈஸியாக இருக்காது, லாங் ஹேண்டில் தான் ஈஸியாக இருக்கும். ரீசன் என்ன சொல்கிறாங்க? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்கும். டேர்னிங் எஃபெக்ட் எதை பொறுத்து இருக்கும்? டிபெண்ட்ஸ் ஆன் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். There is no gravity in the orbiting space station around the earth. அது நம்ம மித். we are taking it as no gravity. ஆக்சுவலாக no gravity கிடையாது. we feel the space stations, astronauts எல்லாமே இப்படி ஈக்குவல் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்கும். அதாவது வெயிட்லெஸ்னஸ் சொல்லுவோம்ல, ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்கும்.